ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின லைவில் ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு. அதாவது வந்த நாளில் இப்படி இருந்தார், இப்போ இப்படி மாறிட்டாருங்க. இது தாங்க சிம்பிளாக ஒரு கொஷின்ங்க. இதை வந்து பிக் பாஸ் கொடுத்தா அதை ஆளாளுக்கு அதை ஒரு ஷேப்பை மாற்றி ஒரு களிமண் பொம்மையை கொடுத்தா அவங்க மைண்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை வந்து கொண்டு வருவாங்க. ஒரு சில பேர் அதை வந்து கடவுளாக கொண்டு வருவாங்க, ஒரு சில பேர் அது வந்துட்டு நாய் பொம்மை, பூனை, குரங்கு இப்படிலாம் வரும். ஏன்னா அவங்க மைண்ட் அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்துட்டு அவ்வளோ ஒரு வன்மத்தில் வந்துட்டு சௌந்தர்யா எதுக்கு எடுத்தாலும் முத்து, எம்மா நீ காலையில் எந்திரிச்சு அதுக்கு யார் காரணம்? முத்து. நைட்டு ஒழுங்கா நீ தூங்கலையா? அம்மா அதுக்கு யார் காரணம்? முத்து. நீ காலைல பல்லு வளர்க்கலையா? பல்லு அந்த அந்த இதில் பேஸ்ட் இருந்துச்சா? ஆமாம் பேஸ்ட் இல்லை, அது காரணம் முத்து. என்னையா அது? அம்மா வீட்டில் தண்ணி வந்துச்சா? தண்ணி வரல, அது காரணம் முத்து. என்னடா இது? பேக்கரி ஒழுங்காக ஓடிட்டுருக்கா? பேக்கரி ஒழுங்காக அவ்வளோ, அது காரணமும் முத்து. ஏமா வெளியில் பேக்கரி நல்லா தான் ஓடிட்டுருக்கு, அப்படி அப்போ அதுக்கு வந்து முத்து காரணம் இல்லை. என்னையா அது? எல்லாத்துக்கும் முத்து முத்து முத்து. தூங்கும் போதும் முத்து, எந்திரிக்கும் போதும் முத்து. என்னத்தை சொல்ல? இங்கே வந்து அந்த மாதிரி கொஷின் கேட்டாங்களே, சௌந்தர்யா அதுக்கு ஆன்சர் எழுதி வச்சிட்டாங்க. என்னது? முத்து. சரி வாங்க, சாரி அதை பற்றி கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு அங்கே வந்தாங்க. வந்துட்டு என்னென்னா, இப்போ வந்துட்டு இவர் வந்து ஏதோ ஒரு பிளானோடு வந்திருக்காரு. அது என்ன பிளான்னு எனக்கு தெரியாது. ஓ அப்படியா, சரி அடுத்தது. ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, ஐயோ மறந்துட்டேன்றாங்க. மறந்துட்டிங்களா? அப்போது பதில் தெரியாமல் தான் உள்ளே வந்திருக்கீங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? அதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இவங்களே அதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இவரை தான் நம்ம சொல்லணும், வேறு யாரையும் சொல்லக்கூடாதுன்னு. அங்கே வந்து அதுக்கு உண்டான பதில் தேடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லை இப்போ வந்துட்டு அவர் என்ன ஒரு பிளானோடு வந்திருக்காரு தெரியல. ஆனால் அந்த பிளானை வச்சு இங்கே இருக்கிறவங்களுக்கும் ஒரு பிளானை போடுறாரு. ஸ்டார்டிங்கில் நல்லவனாக காமிச்சு, நான் வந்துட்டு ஒரு டீமுக்காக விளையாடுறன்ற மாதிரி காமிச்சு இங்கே இருக்கிற எல்லாரையுமே யூஸ் பண்ணி விளையாடினார். இப்போ நல்லா மாட்டிட்டார், அவர் தான் முத்துன்றாங்க. என்னடா இது? என்னவா இருந்தார், என்னவா மாறிட்டார், அதை சொல்லுமா அப்படின்னா முத்து வந்து கேட்குறாரு. நான் இப்போ என்னவா இருந்தால் என்னவா மாற, அதை சொல்லுமா ஒழுங்க அப்படின்னா, இல்லை முதல்ல நீங்கள் டீம் பிளேயரை காமிச்சிங்க, இப்போ இண்டிவிஜுவல் பிளேயராக மாறிட்டேன்னு சொல்ல வரீங்களா? இல்லை மாறலை அதுவும் கிடையாது. அப்போவும் நீங்கள் டீம் பிளேயரை காமிச்சு எல்லோரும் யூஸ் பண்ணிங்க, இப்போ வந்து விளையாடுறீங்க. ஆனால் அது நல்ல பச்சையே தெரியுது. முதல் தெரியல, இப்போ தெரியுதான். எப்பா நான் நொந்து போயிட்டாங்க இதை பார்க்கும்போது. அது உடனே எல்லோரும் கேட்குறாங்க, என்னம்மா முதல் வந்து டீம் பிளேயராக தெரிஞ்சார், இப்போ வந்து இண்டிவிஜுவல் பிளேயராக தெரியாது, அதான் சொல்ல வர. இல்லை அதுவும் கிடையாது, அது வந்து அவருக்கு நீங்கள் பாசிட்டிவ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்குன்றாங்க. அதுக்கப்புறமா நம்பால் விஷால் எப்படா வந்து மாட்டுவார்னு இருப்பார்ல முத்துக்குமார், நான் கலாய்க்கிறதுக்கு. இப்போ என்னம்மா முதல் ஏமாத்தனா, இப்போ வந்து மசமாக மாட்டிக்கிட்டான், அதானே அதை சொல்லிவிடு அப்படின்றாரு அங்கேருந்து. உடனே முத்து கலாய்ச்சார். மனசில் இருக்கிறதெல்லாம் அவங்க கேட்கல, அவங்க மனசில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம கேட்டுருக்கோம், கொஞ்சம் வாயை மூடிட்டு உட்காருன்னு கலாச்சார். அதுக்கப்புறமா இல்லை இவர் வந்துட்டு முதல்ல வந்துட்டு இண்டிவிஜுவல் பிளேயராக வந்தார், எல்லோரும் ஏமாத்தினார். இப்போ டீம் இல்லை முதல் டீம் பிளேயராக வந்தார், எல்லோரும் ஏமாத்தினார். இப்போ வந்து இண்டிவிஜுவல் இவர் வந்து எல்லோரும் ஏமாற்றிட்டு இருக்காரு. இவர் சொல்கிற காமெடியிலேருந்து ஜோக்கிலேருந்து எல்லாமே ஒரு வன்மம், எல்லாமே ஸ்ட்ராட்டஜி. இவர் வந்து எல்லோரும் ஏமாத்துறாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லோரும் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பா நான் பேசின பேச்சுக்கு அவ்வளோ பேர் கிளாப் பண்ணி என்னை வரவேற்கிறீங்களா அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் என்ன தெரியுமா, நிறைய பேர் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது நல்லா நீங்கள் நோட் பண்ணினா தெரியும், கிளாப் அதிகமாக வரும். இவங்க என்ன நினச்சிப்பாங்க, நம்ம நல்லா பேசுகிறோன்னு கிளாப் பண்ணுறான்னு நினச்சிப்பாங்க. இல்லை, நீ பேசுறது எப்போ நிப்பாட்டு, அதுக்காக தான் நாங்கள் கிளாப் பண்ணுறோம். ஏன்னா இந்த கிளாப் சவுண்டில் நீங்கள் பேசுறது எங்கள் காதில் கேட்க முடியாங்க, நிம்மதியாக இருப்போன்ற மாதிரி. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. வர எல்லாத்துக்கும் முத்து. ரொம்ப மோசங்க. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களை.